இன்றைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்முடைய சேனல்ல இருக்க கூடிய வீடியோக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை தான் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுவாங்க. சோ அப்படி நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் சில இருக்கு. சோ அந்த கேள்விகளை தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு 2 இருக்க வீடியோ கீழே பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும். சோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். சோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. முதல் கேள்வி, பெண்கள் பலமுறை உச்சம் அடைய முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆண்கள் உச்சமடைந்து விந்து வெளியேறியதும் உடனடியாக ரிலாக்ஸ் ஆகிவிடுவார்கள். ஆனால் பெண்கள் உச்சம் அடைந்ததும் அதே நிலையில்தான் சில நிமிடங்கள் வரை நீடிக்கிறார்கள். அதனால் மீண்டும் அவர்கள் கிளர்ச்சியடையும் போது அல்லது தூண்டப்படும் போது மீண்டும் உச்சமடைதல் சாத்தியமாகிறது. ஆண்கள் சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் 3 முதல் 4 முறை உச்சக்கட்டம் அடைய முடியும். இரண்டாவது கேள்வி, எல்லா பெண்களும் உச்சக்கட்டம் அடைய முடியுமா? ஒரு நாளில் எத்தனை முறை உச்சக்கட்டம் அடைய முடியும்? கண்டிப்பாக உணர்வு உள்ள ஒவ்வொரு பெண்ணும் உச்சக்கட்டம் அடைய முடியும். அதற்கு முதல் தேவை அவர்கள் மனநிலை சிறந்த நிலையில் ஒத்துழைக்க வேண்டும். செக்ஸில் ஈடுபடும் நேரத்தில் முழு மனதும் இன்பத்தில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர மனதில் தேவையில்லாத பிற விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அதிகமான பெண்கள் தனிமையில் சுயின்பம் காணும்போது எளிதாக உச்சக்கட்டம் அடைவதாக சொல்கிறார்கள். தம்பதிகள் உறவு கொள்ளும் போது எப்படிப்பட்ட முறையில் உறவு கொள்ள பிடித்திருக்கிறதோ அதை செய்தால் அதை செய்வதன் மூலம் உச்சக்கட்டத்தில் எளிதில் பெற முடியும். ஒரு நாளில் எத்தனை முறை உறவில் ஈடுபடும் மனநிலை வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை முறை உச்சக்கட்டம் அடைய முடியும். ஒரு முறை உச்சக்கட்டம் திருப்தி நிலை அடைந்ததே நீண்ட நேரம் திருப்தி தருவதாக பெண்கள் சொல்கிறார்கள். பெண்கள் உடல்நிலை எத்தனை முறை உறவு கொள்வதற்கு ஏற்றதாக இருப்பதால் ஆண்களுக்கு விருப்பம் இருக்கும் வரை உறவு கொள்ளலாம். மூன்றாவது கேள்வி, பெண்கள் சுயின்பம் மேற்கொள்ளலாமா? எந்த பக்க விளைவுகளும் இல்லாத உத்தரவாதமான இன்பத்துக்கு சுயின்பத்தையே மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். தன்னுடைய உடலை தானே ரசித்து இன்பம் காண்பது மிகவும் எளிதானது மட்டுமல்ல, அவசியமானதும் கூட. பெரும்பாலான பெண்கள் கிளிட்டோரிஸை தேய்ப்பதும் மற்றும் பிறப்புறுப்பின் ஓரங்களை மட்டும் தூண்டுவதன் மூலமே உச்சக்கட்டத்தை அடைந்துவிட முடிகிறது. யாருமற்ற தனிமையை எளிதில் தேர்வு செய்து கொள்ள முடியும், யாரை நினைத்தும் செய்ய முடியும் என்பது போன்ற காரணங்களால் குற்ற உணர்ச்சி இல்லாமல் பெண்களால் எளிதில் சுயின்பம் மூலம் உச்சக்கட்டம் அடைய முடியும். சுயின்பத்தில் ஈடுபடும் போது டாய்ஸ் எனப்படும் சில பொருட்களை பயன்படுத்தும் போது ஹைமன் எனப்படும் கன்னித்திரை கிழிந்து போகலாம். இதனால் பெரும் சிக்கல் இருக்காது என்றாலும் பெண்கள் தங்களின் கன்னித்தன்மையை காப்பாற்றியிருப்பது திருமணத்துக்கு வரை நல்லது. ஆண்கள் கன்னித்தன்மையை காப்பாற்றியிருக்கும் பெண்கள் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் கொள்வார்கள். தேவையின்றி சந்தேகம் வராது. இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக தொடர முடியும். நான்காவது கேள்வி, ஒரு பெண்ணால் ஒரே நேரத்தில் பல ஆண்களை திருப்திப்படுத்த முடியுமா? அதிரடி ஆக்ஷன் படங்களில் ஒரே நபர் 100 அடியாள்களை அடித்து விழுத்துவது போல காட்டுவார்கள். அதுபோல படங்களில் காட்டப்படும் காட்சிகள் எல்லாமே எடிட் செய்யப்பட்டவையாகும். அதில் காட்டப்படும் வன்புணர்வு மற்றும் சில காட்சிகள் எல்லாமே நிதானமாக பல நபர்களின முயற்சியால் ரசிகர்களுக்கு கிளுகிளுப்பு ஏற்ற வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டவை. அப்படிப்பட்ட படங்கள் எல்லாமே பார்த்து ரசிக்க மட்டுமே தவிர அதுபோல செய்ய முயற்சிப்பது அல்ல. அதற்கு பெண் உடல் ஒத்துழைக்காது. ஒரு நேரத்தில் ஒரு ஆண் என்பது மட்டுமே பெண்ணுக்கு சரியான இணையாக இருக்க முடியும். ஐந்தாவது கேள்வி, உச்சக்கட்டத்தை அடைவதற்கு ஆண்கள் எப்படி உதவ வேண்டும்? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு வகையான செயல்பாடு பிடித்திருக்கும். சில பெண்களுக்கு மார்பகத்தை சுவைப்பதும் கொஞ்சுவதும் பிடித்திருக்கும். சில பெண்களுக்கு பெண்ணுறுப்பில் மட்டும் செயல்படுவது பிடித்திருக்கும். இப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதனால் பெண்ணுக்கு எந்த வகை செய்தால் அதிக ஆசையை தூண்ட முடியும், எந்த செயல்பாடுகள் மூலம் உச்சக்கட்டத்தை அடைய விரும்புவார்கள் என்பதை அறிந்து அந்த வகையான செயல்களில் ஈடுபட வேண்டும். உச்சக்கட்டம் அடையும் பெண்கள் ஆண்களுக்கு பிடித்த அனைத்து வகையான செயல்களிலும் ஈடுபடுவார்கள். குடும்பத்திலும் ஆண்களுடன் இணைந்து செயல்பட ஆரம்பிப்பார்கள். குடும்பம் என்ற பல்கலைக்கழகம் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்றால் படுக்கையறையில் பெண்களுக்கு தேவையான உச்சக்கட்டத்தை கொடுக்க வேண்டியது ஆண்களின் கடமையாகும். ஒவ்வொரு முறை உறவு கொள்ளும் நேரத்திலும் பெண்களை உச்சக்கட்டத்துக்கு அழைத்து செல்வது கடினமாக இருந்தாலும்
முடிந்த போதெல்லாம் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். பெண்களிடம் படுக்கை அறையில் மட்டுமே அன்பை காட்டாமல் அவ்வப்போது கட்டிப்பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, யாருமற்ற தனிமையில் கொஞ்சுவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும். ஆண் பெண் இருவரது உடலில் இருக்கும் இன்பத்தை பரஸ்பரம் பெற்றுக்கொள்வதில் தவறில்லையே. 6வது கேள்வி, வாய்வழி உறவு வைத்துக் கொள்ளலாமா? ஆண் பெண் இருவரும் எவ்விதத்திலும் நோய் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த வகையான உறவு வழியும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். பெரும்பாலான ஆண்கள் தனது பிறப்புறுப்பை பெண்ணின் வாயில் கொடுத்து அவர்களை ரசித்து செயல்படுவதை பார்க்க விரும்புகிறார்கள். அதுபோல விந்துவை விரும்பி குடிக்கும் பெண்களை ஆண்கள் மிகவும் விரும்புகிறார்கள் என்பது ஆய்வில் தெரியவருகிறது. விந்துவில் இருக்கும் சத்துக்கள் எதுவும் உடலுக்கு எவ்வித தீங்கும் செய்யாதவை. அதனால் வாய்வழி உறவு மற்றும் விந்து சுவைத்தல் போன்ற அனைத்துமே தம்பதியர் இருவரின் மனநிலையில் சம்பந்தப்பட்டது. பெண் விந்துவை ஆண் குடிப்பதை பெரும்பாலான பெண்கள் ரசிக்க விரும்புகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதான விஷயமாகும். இதைத் தவிர அந்நிய பெண்ணோடோ அல்லது அந்நிய ஆணோடோ, அதாவது மற்றவருடைய கணவனோடோ மற்றவருடைய மனைவியோடோ இல்லனா திருநங்கையோடோ, சில சமயங்களில் விபச்சாரிகளோடோ, இதுபோன்ற வேறோடு, அதாவது தனக்கு உரிமையில்லாத நபர்களோடு உறவு கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாதிப்புகள் ஏற்படும், எந்த மாதிரியான நோய் தொற்றுகள் எல்லாம் ஏற்படும், அதிலிருந்து எப்படியெல்லாம் தப்பித்துக் கொள்வது, அது வராமல் எப்படியெல்லாம் தடுப்பது, இதுபோன்ற எல்லா விஷயங்களும், அதாவது வாய் வழி செய்யக்கூடிய வாய்வழிகளை விரும்பக்கூடிய தம்பதிகளுக்கான ஒரு தனியான ஒரு வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு. சோ அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா வாய்வழி உறவு மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை ஈகள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த ஒரே வீடியோல டீட்டெயிலா இருக்கும். எந்த மாதிரியான நோய்கள் வரும், எதை எப்படி தடுக்கணும், எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், எப்படி அதை இருக்குங்கிற அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி அந்த முறையில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரே வீடியோல கொடுத்திருப்பேன். சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 7வது கேள்வி, தன் இணையின் சிறுநீரை குடிப்பதை சில பெண்கள் விரும்புவதாகவும் சொல்லப்படுவது உண்மையா? களவியலில் எதுவுமே சரி தவறு என்பதில்லை. மனதுக்கு பிடித்த துணை கிடைக்கும் பட்சத்தில் எதுவும் செய்ய ஆண் பெண் இருவருமே தயாராகத்தான் இருப்பார்கள். பிடிஎஸ்எம் எனப்படும் வன்முறை மூலம் புணர்தலும் இந்த வகையை சேர்ந்ததுதான். இருவரும் இணைந்து ஆசைப்பட்டு புணர்ச்சியில் விருப்பமான எதை செய்தாலும் தவறில்லை. தன்னுடைய இணைக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாவிட்டால் ஏற்படாமலும் இருக்க வேண்டும். முக்கியமாக எவ்விதமான நோய் தொற்றும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது முக்கிய கொள்கைகளாக இருந்தல் வேண்டும். பெரும்பாலும் இதுபோன்ற காட்சிகள் வீடியோவில் மட்டுமே காணப்படும் என்பதால் பெரும்பாலானோர் பின்பற்ற வேண்டியதில்லை. 8வது கேள்வி, எதற்காக தம்பதிகள் உச்சக்கட்டம் அடைய வேண்டும்? உடலுக்குள் ஒளிந்திருக்கும் இன்பத்தை அனுபவிக்க மட்டுமல்ல, மனித விடுதலைக்கும் தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கும் உச்சக்கட்டம் வழிவகுக்கிறது. உச்சக்கட்டத்தை அடைந்த தம்பதியர் எவரும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் நாடுவதில்லை. அதனால் சிற்றின்பம் என்ற காமத்தில் காதல் என்பதை கலந்து பேரின்பம் என்ற உச்ச கட்டத்தை அடைவதே ஒவ்வொரு மனிதனின் வாழ்வுக்கும் இன்பம் விளைவிக்க கூடியதாகும். உச்சக்கட்டத்தை அடையாத ஆண் மற்றும் பெண்களை வாழ்வில் முழுமையானவராக கருத முடியாது. அதற்கு காரணம் என்னவென்றால், பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் பதவியில் வசிக்கும் பெண் அலுவலகத்தில் மிகச் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல பெயரை வாங்கினாள். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் சிடு சிடுவென பேசுவது, குழந்தைகளை அடிப்பது, மற்றவர்களிடம் எரிந்து விழுவது, கோபப்படுவது, எல்லா வேலைகளும் இழுத்து போட்டுக்கொண்டு செயல்படுவது என்று தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்கிறார். நிலைமை தலைக்கு மேலாக செல்லவே வேறு வழியின்றி மருத்துவரை சந்திக்க சென்றார். அவரை ஆய்வு செய்த மருத்துவர் உடல் நலம் மனநலம் போன்றவை நன்றாக இருந்தால் அவருக்கு பாலியல் ரீதியாக திருப்தி கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்தது. ஆம், ஆசைப்பட்டபடியெல்லாம் அவரால் கணவனுடன் இன்பம் அனுபவிக்க முடியவில்லை. அடக்கப்பட்ட பாலுணர்வு ஆற்றல் காரணமாகவே மனதில் சிக்கல் ஏற்பட்டு அவள் அப்படி நடந்து கொண்டது கண்டறியப்பட்டது. அந்த பெண் அதிகாரி படித்தவராக இருந்தாலும் களவியலில் உச்சக்கட்டம் என்ற ஒன்று உண்டு என்று தெரியாதும், அதை எப்பட பெறுவது என்றும் தெரியாமலும் அந்த ஆசைகளை மனதில் பூட்டி வைத்த காரணத்தினாலே அந்த நிலைக்கு ஆளாகிறார்கள். இவர் மட்டுமல்ல, நம் இந்திய பெண்களில் சுமார் 80% மேற்பட்ட பெண்கள் உச்சக்கட்டம் என்றார் என்னவென்றே தெரியாமல் கலவி இன்பம் அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் கொடுமையான கொடுமை.
இதன் பிறகும் இது தொடரலாமா இந்த நிலை? இந்த உச்சக்கட்டம் என்பதன் அர்த்தம் கூட தெரியாமல் ஆண்களும் பெண்களும் குடும்பம் நடத்தினார்கள் என்பதற்கு ஒரு ஆடை தயாரிக்கும் நிறுவனம் நடத்திய ரகசிய சர்வேதான் சாட்சி. ஆண்களிடம் உச்சக்கட்டம் கொடுத்து கேட்கப்போது அவர்கள் சொன்ன ஒரே பதில் உறவில் விந்து வெளியேறுவதுதான் உச்சக்கட்டம். அதே நிறுவனம் பெண்களிடம் ரகசிய சர்வே நடத்தியது. எத்தனை விதமான விடைகள் கிடைத்தன தெரியுமா? 1 அப்படின்னா கர்ப்பம் அடைவதா? ஆண்களுக்கு விந்து வெளியேறுவது, உறவுக்கு தயாராக பெண்ணுறுப்பை திரவம் கசிவது, நீண்ட நேரம் உறவு கொள்வது, வாய்வழி உறவு கொள்வது, உறவு முடிந்து போதல் தெரியவில்லை. அது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இல்லை. ஆண்களுக்கு விந்து வெளியேறுவது போல கிடைக்கும் உணர்வு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நேரத்தில் இன்பம் கிடைப்பது இதுவரை நான் அனுபவிக்காதது. அது ஏதோ கெட்ட விஷயம். செக்ஸில் புது உணர்ச்சி ஏற்படுவது, ஆண்களுக்கு விந்து வெளியேறுதல், பெண்களுக்கு உடல் முறுக்கேறி இன்பத்தை சத்தமாக வெளிப்படுத்துதல், சத்தம் போட்டுக்கொண்டு இன்பத்தை அனுபவிப்பது, பெண் உறுப்பில் வாய் வைத்து சுவைக்கும்போது கிடைக்கும் அனுபவம், பகலில் இன்பம் அனுபவிப்பது, சுயம் செய்வது மட்டும் கிடைப்பது. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மிக குறைந்த அளவில் நான் சொன்ன விஷயம் மட்டும்தான். ஆனால் பெரும்பாலானவருடைய கருத்துக்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களை ஒத்தே இருந்தது. இதில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த புள்ளி விவரத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட பெண்கள் அனைவருமே ஓரளவுக்கு படித்தவர்கள் என்பதுதான். ஆண் பெண் இருவருமே அனுபவத்தின் உச்சக்கட்டத்தை அனுபவிக்க முடியாமல் போவதா? அவர்களது இல்லற வாழ்க்கையிலும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இருவருமே கிடைக்காத ஒன்றை தேடி ஏமாந்த நிலையில் உறவு கொள்ளத் தொடங்கி பிறகு உச்சக்கட்டம் என்பதையே மறந்து போய் விடுகிறார்கள். முந்தைய காலத்தில் ஆணுக்கும் பெண் ஆணுக்கு அடிமை, கல்லானாலும் கணவன் என்ற பெண்களை அடக்கி வைத்திருந்த காரணத்தால் உச்சக்கட்டம் என்ற ஆனந்த அனுபவத்தை அடிமை வாழ்க்கைக்கு கொடுக்கப்படும் விலையாகவே பெண்கள் நினைத்தார்கள். ஆனால் அது பற்றி பெரியதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் இன்று ஆண் பெண் இருவரும் உச்சக்கட்டம் என்பதை பற்றி முழுமையாக தெரியவில்லை என ராலும் உறவில் திருப்தியற்ற நிலையில் தாங்கள் இருப்பதாகவும் நம்புகிறார்கள். மேலும் இன்று இன்டர்நெட் போன்ற சாதனங்கள் மூலம் பல்வேறு வகையான படங்களை பார்க்கும் ஆண் பெண் இருவரும் இதுபோல தனக்கு துணையும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஏமாந்து போகிறார்கள். மனதுக்குள் தம்பதியருக்கு ஆயிரம் ஆசைகள் இருந்தாலும் நேரடியாக ஆசைகளை தெரிவித்து அதை படுக்கை அறையில் நிறைவேற்றிக் கொள்ள தயங்குகிறார்கள். அதனால் இருவரும் ஆசைகளும் அடக்கி வைக்கப்படுகின்றன. இப்படி அடைக்கப்படும் ஆசைகள் ஏமாற்றமாக மாறி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பூகம்பமாக வெடித்து குடும்ப ஒற்றுமையை சிதறடிக்கிறது. இன்று பெண்களுக்கும் பொருளாதார நம்பிக்கை இருப்பதால் தங்களது நிறைவேறாத ஆசைகளுக்கு காரணமான கணவனையும் பிரிந்து செல்ல தைரியமாக முடிவெடுக்கிறார்கள். படுக்கை அறையில் உச்சக்கட்டத்தை எட்டிப்பிடித்த தம்பதிகளில் 1% கூட விவாகரத்துக்கு விண்ணப்பம் செய்வதில்லை என்பது மேற்கண்ட ஆய்வில் தெரிந்திருக்கும் தகவலாகும். உச்சக்கட்டம் என்பது எல்லோராலும் எளிதில் எட்டிப்பிடிக்க கூடியது என்பதுதான் உண்மை. எப்படி எட்டுவது என்பதை இனிவரும் அத்தியாயங்களில் தெரிந்து கொள்வோம். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ விரைவில்